வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இளநீர் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, அதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாக்கெட் பால், பசும்பால் இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க 1/2 லிட்டர் பால் பாதியாக வர வரைக்கும் நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். இடையில நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா பால் இன்னுமே திக்காயிடும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நல்லா ஆற வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நம்ம திக்காக காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த இளநியோட வழுக்கையும் இளநி தண்ணியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இளநியில் இருக்கிற அந்த வழுக்கையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக முந்திரியை கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இளநீர் பாயசம் செஞ்சாச்சு. இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.